இங்க ஒரு பையன் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு கையச்சு தெரியறது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தங்க அவங்க பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரி தெரியுது. இவனும் யாராதுன்னு திரும்பி பார்க்கும்போது பின்னாடி சீட்ல இருந்து திடீர்னு மூஞ்சியாங்கிற ஒரு குட்டி சாத்தம் வெளியே எந்திரிச்சு வருது. இந்த குட்டி சாத்தான பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து கத்தலான்னு போகும்போது அந்த மூஞ்சியாவும் கத்தாத, நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன், வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்குது. அப்போ அந்த பஸ்ல லைட் போட்ட உடனே திடீர்னு அந்த மூஞ்சியாவும் மறைஞ்சு போயிடுது. இதெல்லாம் நம்ம மனப்பிராந்தியா இருக்கும்னு சொல்லி இப்போ அந்த பையனும் நார்மல் ஆயிடுறான். இப்போ வீட்டுக்கு வந்து அந்த பையனும் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ கதவு கிட்ட சத்தம் கேட்கற மாதிரி தெரியுது. அந்த பையனும் ஸ்லோவா எந்திரிச்சு பார்க்கும்போது இப்போ அந்த கதவு கிட்ட திரும்ப அந்த மூஞ்சியா போய் நிக்குது. இப்போ அந்த பேயுமே ஹீரோவை விடாம அவரோட முதுகுக்கு பின்னாடி ஏறி உட்காந்துட்டு எனக்கு முன்னி வேணும், கல்யாணம் பண்ணிவேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இந்த விஷயத்துல நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டு இந்த விஷயம் எதையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. இப்போ திரும்பவும் சன்செட் ஆன உடனே நம்ம ஹீரோவோட முதுகுக்கு பின்னாடி இருக்க அந்த கை அச்சு ஜொலிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த மூஞ்சியா பேய் வந்தது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஃப்ரெண்டு காது முன்னாடி வந்து ஆண் கத்த ஆரம்பிக்குது. இதனால இப்போ ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுனால அந்த பேயை பார்க்க முடியாது, ஆனா அது பேசுறதை கேட்க முடியும். இப்போ ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டுமே சேர்ந்து அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற முன்னிங்கிற பொண்ணு யாரா இருக்கும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேய்க்கு சின்ன வயசுல இருந்தே முன்னே தெரியுங்கிறதுனால சரி ஊர்ல இருக்க யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி இப்போ ஊர்ல இருக்க தங்கச்சிக்கும் கால் பண்ணி கேட்கறான். இப்போ அந்த தங்கச்சியுமே அவங்க நம்ம பக்கத்து வீட்டுல தான் இருந்தாங்க, ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க போட்டோ வேணா நம்ம அப்பா ஆல்பம்ல இருக்கும், நான் எடுத்து அனுப்புறேன்னு சொல்றா. இப்போ அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்க ஹீரோவுமே யாரா இந்த பொண்ணு சொல்லி யோசிச்சு இருக்கும் போதுதான் அவனோட ஃப்ரெண்டுமே இந்த போட்டோவை இப்போ பக்கத்து வீட்டுல இருக்க பெல்லாவோட வீட்டுல பாத்திருக்கேன்னு சொல்றான். இப்போ ரெண்டு பேருமே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த முன்னிங்கிற பொண்ணு இப்போ வயசான பாட்டியா மாறிட்டுன்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோவுமே அந்த முஞ்சியா கிட்ட என்ன பொண்ணு ஓகேவான்னு சொல்லி கேட்கறா. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த பாட்டியோட பேத்தியும் வராங்க. இந்த பேத்தியை தான் நம்ம ஹீரோ ஒன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருப்பான். இந்த பேத்தியை பார்த்து அந்த மூஞ்சியா போய் எனக்கு அந்த பாட்டி வேணா இந்த பெல்லாவை கல்யாணம் பண்ணிவேன்னு சொல்லிடுது.